வணக்கம். ஒருத்தர் இன்னொருத்தர உளவியல் ரீதியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா அவங்க எடுத்த உடனே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா சில சோதனைகளை வைப்பாங்க. அப்படி அவங்க பயன்படுத்துற 4 மௌனமான சோதனைகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு அவங்க இப்படி சோதிக்கப்படுறாங்கன்னே தெரியாது. அப்போ ஒருவேளை உங்களுக்கும் தெரியாம நீங்க சோதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வி இதுக்குள்ளதான் இந்த முழு விஷயத்தோட மையக்கருத்தே இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, கையாளுபவர்கள், அதாவது மேனிபுலேட்டர்ஸ், எப்போதுமே எடுத்தெடுப்புல கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க எப்பவும் சோதனைகள்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இது கிட்டத்தட்ட நாம எழுத போறோனே தெரியாம நம்ம மேல வைக்கப்படுற தேர்வுகள் மாதிரி. இந்த சோதனைகள் மூலமா தான் அவங்க உங்களை எந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு ஒரு கணக்கு போடுவாங்க. சரி, முதல் சோதனைக்கு போவோம். உங்க எல்லையை கடப்பது. இதுதான் அவங்க வைக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான ஒரு அடி. இந்த எல்லை சோதனையோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு கேள்விக்கு பதில கண்டுபிடிக்கிறது தான். உங்க எல்லைய நான் தாண்டி வந்தா அதனால ஏதாவது பின்விளைவு இருக்குமா இல்ல எதுவுமே ஆகாதா அப்படிங்கிறது தான் அது. இங்க அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, உங்க தனிப்பட்ட எல்லைகள் உறுதியா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கான்னு செக் பண்றாங்க. அவங்க உங்க எல்லைகளை எப்படி சோதிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ராத்திரி ரொம்ப லேட்டா ஃபோன் பண்றது, நீங்க பேசிட்டு இருக்கும்போதே தொடர்ந்து குறுக்கிடுறது, அவமரியாதையா ஒரு ஜோக் சொல்றது, ஒரு சின்ன வாக்குறுதியை கூட மீறுறது, இல்லனா தாமதமா வர்றது. ஆமா, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி நேரத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, இல்ல பரவாயில்ல விடுன்னு அதை மன்னிச்சிட்டீங்கன்னா, அவங்க என்ன கத்துக்கறாங்க தெரியுமா? சரி, இவங்களோட எல்லையை மீறலாம், எந்த பின்விளைவும் இருக்காதுன்னு அவங்க மனசுல பதிஞ்சிரும். ஆக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவு. உங்க எதிர்வினை தான் அவங்களோட அடுத்த நகர்வை தீர்மானிக்குது. இப்போ 2வது சோதனைக்கு வருவோம். உங்களுடைய தூண்டுதல்களை கண்டறிவது. இது உங்க எல்லைகளை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்க உணர்ச்சிகளுக்குள்ள போகுது. இந்த உணர்ச்சிபூர்வமான எதிர்வினை சோதனையோட முக்கிய நோக்கமே உங்க மனசுல இருக்கிற பலவீனங்களை கண்டுபிடிக்கிறது தான். சொல்லப்போனா, ஒரு எதிர்வினைய பெறணும்னா உங்ககிட்ட எந்த பட்டனை அழுத்தணும்னு அவங்க தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களை எது கோபப்படுத்துது, எது பாதுகாப்பில்லாம உணர வைக்குது, எது பொறாமப்பட வைக்குது, எது பீதி அடைய செய்யுது, இல்ல எது அவங்கள துரத்த வைக்குதுன்னு தெரிஞ்சுக்க சின்ன சின்னதா தூண்டி பார்ப்பாங்க. இந்த உணர்ச்சிகளை தான் அவங்க குறி வைக்கிறாங்க. ஒரு தடவை உங்க உணர்ச்சிகளை தூண்டுற அந்த ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை அழுத்தி அவங்க வேலையை சாதிச்சுக்குவாங்க. இப்படித்தான் படிப்படியா ஒரு உணர்ச்சி ரீதியான கட்டுப்பாடு கட்டமைக்கப்படுது. 3வது சோதனை, நானா நீயான்னு வரும்போது என்ன செய்வீங்க? இந்த சோதனை உங்க விசுவாசம் மற்றும் சுய தியாகத்தை மையமா வச்சிருக்கு. இந்த விசுவாச சோதனை ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குது. எனக்காக உன்னையே விட்டு கொடுப்பாயா? அதாவது, உங்க தேவைகளை விட அவங்க தேவைகளுக்கு நீங்க முன்னுரிமை கொடுப்பீங்களான்னு மதிப்பிடுறது தான் அவங்களோட திட்டம். உதாரணத்துக்கு, உங்க திட்டங்களை ரத்து செய்ய சொல்றது, எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது, உங்க அட்டவணையை மாத்திக்க சொல்றது, என் மேல உனக்கு அக்கறை இருந்தா அதை நிரூபியின் தியாகம் செய்ய சொல்றது. இப்படி சின்ன சின்ன தியாகங்கள் ஆரம்பிச்சு உங்களை மெல்ல மெல்ல உங்க பக்கம் இழுத்துடுவாங்க. அவங்களோட இந்த விசுவாச சோதனையில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க கத்துக்கிற பாடம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. எனக்காக இவங்களே காட்டி கொடுப்பாங்க. உங்க மேல சார்ந்திருப்பதோட அந்த சார்பு நிலையோட ஆரம்ப புள்ளி இதுதான். இப்ப 4வது டெஸ்டுக்கு வந்துட்டோம். இறுதி மற்றும் மிக முக்கியமான சோதனை, பழியே திருப்புதல். இதுதான் அந்த கட்டுப்பாட்டுக்கான முழுமையான அடித்தளத்தை போடுது. இத பொறுப்பேற்பு சோதனைன்னு சொல்லலாம். அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு, ஆனா அதை பற்றி நீங்க வருத்தப்படுறதுக்கே உங்களை குற்றவாளியா உணர வைக்க முடியுமான்னு சோதிப்பாங்க. இப்ப புரியுதா? இதுதான் பழிய திருப்புறதோட அடிப்படை. அவங்க பயன்படுத்துற சில பொதுவான வார்த்தைகளை பாப்போமா? முதல்ல, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா பழி உங்க மேல மாறிடுச்சு. அடுத்து, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. இப்போ அவங்க செஞ்சது பிரச்சனை இல்ல, உங்க எதிர்வினை தான் பிரச்சனைன்னு ஆக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு கிளாசிக் வசனம், சரி நானே தான் கெட்டவன் போல, இத சொன்ன உடனே நீங்களே குற்ற உணர்ச்சியில அவங்கள சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? ஆஹா, இவங்கள கட்டுப்படுத்த முடியும்னு உறுதி செஞ்சுக்குவாங்க. இந்த சோதனை தான் உங்களை அந்த சுழற்சிக்குள்ள மாட்டி பூட்டி வைக்கும். சரி, இவ்ளோ நேரம் அவங்களோட விளையாட்டு திட்டத்தை பார்த்தோம். இப்போ இதுக்கு எதிரா நம்ம தற்காப்பு உத்தி என்னன்னு பார்க்கலாம். அதிகாரத்தை திரும்பவும் நம்ம கைக்கு எடுக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ உங்க தற்காப்பு உத்தி. 3 எளிய விஷயங்கள். நம்பர் 1, விழிப்புணர்வு தான் உங்க சக்தி. நம்பர் 2, உங்க எல்லைகள் தான் உங்க கவசம். அண்ட் நம்பர் 3, சுயமரியாதை தான் உங்க பாதுகாப்பு. இந்த 3 உங்ககிட்ட இருந்தா உங்களை யாராலும் அசைக்க முடியாது.
இப்போ கையாளுபவர்களோட முழு விளையாட்டு திட்டமும் உங்களுக்கு தெரியும். ஆக கேள்வி இதுதான், இனி நீங்க எப்படி நடந்து கொள்ள போறீங்க? முடிவு உங்க கையில தான் இருக்கு.